இவர்கள் எல்லாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளவே கூடாது அப்படின்னா யாரெல்லாம்? நீங்க சொன்ன ஆள் தான் முதல். கர்ப்பிணி தான் ஃபர்ஸ்ட். பிள்ளையார் சொல்லி போடும்போது கர்ப்பிணி பெண்கள் வந்து நிச்சயமாக அந்த விரதத்திற்கு இருக்கக்கூடாது. ஓகே, நிச்சயம் இதுக்குள்ள வரவே மாட்டாங்க. ஆமா, அவங்க ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். அது முதல் ட்ரைமஸ்டர் விட்டுருங்க, அவங்க எதுவும் சாப்பிட முடியாது. அதை விட்டுட்டு செகண்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும். போதுமான அளவிற்கு ஊட்டமான உணவு சாப்பிட்டுட்டு இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள் கண்டிப்பா கர்ப்ப காலத்துக்கு பிறகு தாய்மார்கள் இருக்கக்கூடாது. சில விதமான நோய் நிலைகள்ல மருந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கேன்சருக்கு கீமோதெரப்பி எடுக்கிறாங்க, டியூபர்குலோசிஸ்க்கு ஆன்டி டிபி ட்ரக் எடுக்கிறாங்க, சில இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நிலையில எல்லாம் அவங்க வந்து பட்டினி இருக்கக்கூடாது. அவங்க வந்து உணவு போதுமான அளவு இருக்கணும். அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறதோ அல்லது அந்த கேன்சருக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகளோ உணவின் மூலமாகத்தான் அது செயல்படும். அப்போ உணவு வந்து அதுக்கு மீடியமா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்களுக்கு அது இருக்கணும். குறிப்பா வந்து இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு சில மருந்துகள் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பட்னியோட இருக்கக்கூடாது. அப்போ அந்த சைக்காட்ரி மெடிசன் அப்படிங்கிறது வந்து வேற விதமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். பசியோட இருக்கும்போது அந்த சைக்காட்ரி மெடிசன் வந்து வேற விதமா செயல்பட்டு அவருடைய நோய் வேற நிலையில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சில ஆய்வுகள் சொல்லுது. அவங்க சாப்பிடக்கூடாது, அவங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நோய் நிலை அப்படின்னு வரும்போது அவர்களுடைய மருத்துவ ஆலோசனையோட தான் அந்த பட்டினி அப்படிங்கிறத இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை தவிர இப்போ டயபெட்டிஸ்க்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷருக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பட்டினி இருக்கிறீங்க, ஒரு நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அன்னைக்கு அந்த டேப்லெட்டை ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம். ஓகே, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. அது பாதுகாப்பான ஆலோசனையோட தான் சொல்றேன். ஓகே, எங்ககிட்ட நவீன மருத்துவர் இருப்பார். ஓகே, அவரும் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இவங்க இந்த மாதிரி விரதம் இருக்கணுன்றாங்க, இவங்க வீட்டில் ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்து போயிட்டார், இவர் 16ஆவது நாள் விரதம் இருக்கணும், என்ன அறிவுரை கொடுக்கலாம் அப்படின்னு விரதம் தாராளமாக இருக்கலாம், இந்தந்த மருந்துகளை இப்படி மாற்றிக்குங்க, இதை சாப்பிடாம விட்டுடுங்க அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம்.